அதில் நம்ம பாலிட்டியில் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்தாச்சு. நீங்கள் நம்ம பார்க்க போகிறது பேசிக் ஸ்ட்ரக்சர் மற்றும் அமெண்ட்மெண்ட். ஒரு கான்ஸ்டியூஷன் எப்படி அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க, அரசாங்க சட்டமைப்பில் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி போக போகுது, அதே போல் ஆர்டிகல் 368 என்ன சொல்லியிருக்காங்க என்னதுன்னு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இது நான் உங்கள் எஸ்பி ராஜன் உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, முக்கியமாக எப்பயுமே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஒரு நல்ல மோட்டிவேஷன் கோட்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். செட் எ கோல் so big that you can achieve it until you grow into a person who you can. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நண்பா, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு திறமை அதிகமாகவே ஒளிஞ்சிருக்கும். பட் ஆனால் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இருக்கிற திறமை வச்சு நீங்கள் சாதிக்க போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா அதில் நண்பா நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணுறீங்கன்னா உங்களோட இருக்கிற திறமையை வந்து பல மடங்கு உயர்த்துறதா இருக்கணும். உங்களோட கோல் ஒரு அதை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதோட நின்றுறேன்னு நினச்சிங்கன்னா அதுதான் உங்களுடைய வாழ்க்கையோட முடிவாக இருக்கும் நண்பா. நீங்கள் 60 வயசாக இருந்தாலும் 70 வயசாக இருந்தாலும் எவ்வளோ வயசு வந்தாலும் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கணும். உங்களோட மனிதத்தன்மை அப்படின்னா ஒரு மனுஷனாகவும் ஒரு குணமாகவும் ஒரு நாலேஜ்லையும் உங்களோட திறமையிலையும் எல்லா விஷயத்திலும் நீங்கள் உயர்ந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி உயர்றதான் உங்களோட கோலாக இருக்கணும். ஸோ அதனால் இன்றைக்கி எங்கே இருக்கும், இது சாதிக்கிறோம், அது சாதிக்காமல் போயிடும், அதுதான் இதுதான் இதுவரை போதும் என்ற முயற்சியெல்லாம் விட்டுருங்க நண்பா. நீங்கள் எதனாலும் உயர்ந்துக்கிட்டே இருக்கணும். மனிதனாக நீங்கள் உயரும் போது அதுதான் உங்களோட கோல். ஸோ நீங்கள் கோல் செட் பண்ணுறீங்கன்னா உங்களை உயற்றுவதாக தான் இருக்கணும். ஸோ உங்களோட உயர்வை எதிர்பார்க்கும் உங்களோட கோலாக செட் பண்ணிவிட்டு கட்டாயமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய சாதனைகளோடு உயரணும் என்று வேண்டிக் கொண்டு நான் உங்கள் எஸ்பி ராஜன் இன்னைக்கு கிளாஸ் பார்க்க போகிறோம். கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பற்றி இந்தியன் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பற்றி. அமெண்ட்மெண்ட்னா என்ன? அது ஜஸ்ட் மாடிஃபிகேஷன் மட்டும் இல்லை. ஒரு கான்ஸ்டியூஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கான்ஸ்டியூஷன்லாம் இந்த இடத்துல ஏதாவது ஒரு தொட்டு போனாலும் இல்லை அது ஏதாவது ஒரு மாற்றம் கொடுத்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தான் இருக்கும். ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்னா என்னது? ஒரு சட்டம், அரசாங்க சட்டமைப்பில் ஏதாவது ஒரு புது சட்டத்தை நம்ம ஆட் பண்ணாலோ இல்லை இருக்கிற சட்டத்தை கான்ஸ்டியூஷன் வந்து டெலீட் பண்ணாலோ இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு சட்டத்தை கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியமாக நம்ம பார்ப்பது என்னென்னா 1955 சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்துச்சு. அதையே மாற்றம் பண்ணாங்க. எப்பெல்லாம் மாற்றம் பண்ணாங்க? நிறைய நேரத்தில் அவங்க மாற்றம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1986 மாடிஃபை பண்ணாங்க, நெக்ஸ்ட் 2003 மாடிஃபை பண்ணாங்க, 2005 மாடிஃபை பண்ணாங்க, அதுக்கடுத்து 2016 மாடிஃபை பண்ணாங்க. இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் வந்து மாடிஃபை பண்ணிகிட்டே வராங்க. மாடிஃபை பண்ணுற எல்லா வாட்டியுமே அது ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தான். அதே போல் இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பற்றி எந்த பார்ட்டில் கொடுத்துருக்காங்க? பார்ட் 20 தான் உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பற்றி விவரமாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் இன்னும் மென்ஷன் பண்ணியிருக்க விஷயம் என்னென்னா ஆர்டிகல் 368 தான் உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பற்றி விவரமாக கொடுத்துருப்பாங்க நண்பா. அதே போல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறோன்னா யாருக்கு அந்த உரிமை இருக்குது? ஸ்டேட்டுக்கு இருக்கா? இல்லவே இல்லை. ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணுறோன்னா கட்டாயமாக அது வந்து பார்லிமெண்ட்டோட உரிமை. ஸோ பார்லிமெண்ட்டு மட்டும்தான் ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட கான்ஸ்டியூஷன் அவ்வளோ ஈஸியாக மாற்றிட முடியுமா? இல்லை ரொம்ப கஷ்டமாக மாற்றுறதுக்குன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம், அது ரிஜிட் மற்றும் ஃப்ளெக்சிபிள். நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து மிக ரிஜிடாகவும் இருக்குது, மிக ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ரிஜிட் எந்த நேரம்னா எப்போ அது வணங்க முடியும் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னா முக்கியமாக வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி கண்டிஷன்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கான ஸ்பெஷல் மெஜாரிட்டினால ஸ்பெஷல் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மாடிஃபை பண்ணுறது. அதே போல் நம்ம கான்ஸ்டியூஷன் ஃப்ளெக்சிபிள் கூட. கான்ஸ்டியூஷனில் சில நேரத்தில் நம்ம ஈஸியாக மாடிஃபை பண்ண முடியும். அதுதான் நம்ம சிம்பிள் மெஜாரிட்டி என்று எடுத்துப்போம். இந்த இமேஜ் இந்த சினிமானா அருந்ததி படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சீன் இருக்கும் உங்களுக்கு, என்னன்னு அருந்ததி சொல்லுவோம், என்னன்னு நீ என்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சீன் என்னென்னா ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கணும், பேசிக் ஸ்ட்ரக்சரை பார்லிமெண்ட்டில் எத்தனை வாட்டி சிட்டிங் போட்டாலும் எத்தனை வாட்டி பசுபதி மாதிரி எல்லாரும் அடையணும்னு நினச்சாலும் எந்த பார்லிமெண்ட்டே வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை தொடக்கூட முடியாது. ஏன்? அந்த பேசிக் ஸ்ட்ரக்சருக்கான பவர் எங்கேருந்து வருது? சுப்ரீம் கோர்ட்லேருந்து வருது. என்ன விட்டால் கிளாஸ் ஃபுல்லாக எம்இலே முடிச்சிடலான்பா. பட் ஆனால் அதுக்கான டைம் அதிகமாயிரும், ஒரு 1 இயர் மேலே ஆயிரும். ஏன்னா ஒருத்தரே ஒர்க் பண்ணும்போது அவ்வளோதாகும். பட் அதனால் ஒரு சின்ன ஃபேக்ட்ஸ் உங்களுக்காக இன்க்ளூட் பண்ணுறேன். ஒரு ஃபன்னி கான்செப்டும். பட் ஆனால் இந்த இன்சிடென்ட் பார்த்த பிறகு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், என்னோட பேசிக் ஸ்ட்ரக்சரை பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணவே முடியாது. அதே போல் பேசிக் ஸ்ட்ரக்சர் என்பது நம்ம கான்ஸ்டியூஷனில் முதல்ல சொல்லியிருக்காங்களான்னா சொல்லவே இல்லை. அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்றது எதுவுமே கான்ஸ்டியூஷனில் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணலாம். எங்கேருந்து வந்துச்சு அதை தான் நீங்கள் கற்றுக்கணும். பார்லிமெண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சரை அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. அதே போல் சுப்ரீம் கோர்ட்டு தான் பல ஜட்ஜ்மெண்ட்ஸில் கொண்டு வந்திருந்தாங்க. கேசவநந்தா பாரதி கேஸ் 1973 ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் மூலியமாக தான் உங்களுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் என்பதே வந்துச்சு. அதே போல் அதுக்கடுத்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து வர ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படின்னா நெக்ஸ்ட்
வர்ற எல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸ்லையும் எதெல்லாம் நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சருக்குள்ளே சேர்த்துடலாமா அப்படின்னா, சில விஷயங்களை வந்து கான்ஸ்டியூஷன் பார்லிமெண்ட் தொடக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா அதை கொண்டு போய் பேசிக் ஸ்ட்ரக்சரில் வச்சுருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் எதெல்லாம் வந்துச்சுன்றதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டியூஷன். நம்ம எல்லாத்துக்குமே தலைமை என்ன, ஒரு சட்டம் இயக்குனாலும், ஒரு அரசாங்கம் நடக்கணும்னாலும், கவர்னன்ஸ் நடக்கணும்னாலும் எல்லாத்துக்குமே ஒரு சுப்ரீமசி என்னன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் தான். ஸோ அதனால எல்லாத்துக்குமே உயர்ந்தது வந்து கான்ஸ்டியூஷன் என்பதை தெரிவிக்கிறது தான் இந்த இதுவும் ஒன் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர். இன்னும் சாவர்னிட்டி, டெமோக்ரட்டி, ரிப்பப்ளிக், செகுலரிசம் இதெல்லாம் நம்ம பிரியாமல் பார்த்தோம். இந்த வார்த்தைகளுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதில் எதையுமே வந்து அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாது. இது எல்லாமே கூட நமக்கு முக்கியமாக வந்து கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க பேசிக் ஸ்ட்ரக்சரில். அதே போல் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி என்பது பிரித்து தான் இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று கோஆர்டினேட் பண்ணுங்க தவிர, ஆனால் பவர்ஸ் வந்து தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அது கூட இந்த பவர்ஸை வந்து அவ்வளோ ஈஸியாக எடிட் பண்ண முடியாது. அதான் பேசிக் ஸ்ட்ரக்சரில் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ஃபெடரல் கேரக்டர்னு என்னது, யூனியன், ஸ்டேட் என்று பிரித்து அவங்க ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், அதை ஈஸியாக மாடிஃபை பண்ண முடியாது. ஜுடிஷியல் ரிவ்யூன்னா நமக்கு தெரியும், ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கேஸ், ஒரு லா சட்டம் இயக்குனாங்கன்னா அதை வந்து சுப்ரீம் கோர்ட் எடுத்து அதை ரிவ்யூ பண்ண முடியும். அதான் ஜுடிஷியல் ரிவ்யூ. இது கூட பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். நெக்ஸ்ட் ஃப்ரீடம். ஒரு தனிப்பட்ட மனுஷனோட உரிமையும் அவங்களோட மரியாதையும் யாராலையும் பறிக்க முடியாது. இது கூட பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். அதே போல் ரூல் ஆஃப் லா, சட்டத்துக்கு மிஞ்சின எதுவுமே இல்லை, அதுதான் இல்லை, சட்டத்தை எல்லாருமே ஃபாலோ ஆகணுன்றது தான். இதை வந்து ஈஸியாக மாற்ற முடியாது. அதுவும் பேசிக் ஸ்ட்ரக்சர். யூனிட்டி, இன்டிகிரிட்டி ஆஃப் இந்தியா, அதே போல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, இந்த ரெண்டுக்கும் நடக்கிற பேலன்சஸ் கூட முக்கியமானது. நெக்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்விட்டி. ஈக்குவாலிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் சமமாக ஆர்டிகல் 14 விவரமாக கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே கூட பேசிக் ஸ்ட்ரக்சர். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக முடிஞ்சு, பட் ஆனால் எல்லாமே ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடக்கும். அதே போல் ஜுடிஷியரி என்பது இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஜுடிஷியரியில் பார்லிமெண்ட் இன்வால்வ் ஆகவே முடியாது. இது எல்லாமே கூட நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பற்றி விவரமாக கொஞ்சம் பார்ப்போம். அமெண்ட்மெண்ட் பார்க்கும்போது ஆர்டிகல் 368 இம்பார்ட்டன்ஸ் என்ன? கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னா, ஒன்று வந்து சிம்பிள் மெஜாரிட்டி, இன்னொன்று வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி, இன்னொன்று வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ஸ்டேட்ஸ். அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகும். இந்த மூணுமே பார்லிமெண்ட் தான். ஆனால் இன்னொரு லாஸ்ட் என்னன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ஹாஃப் ஸ்டேட். அப்படின்னா பாதி ஸ்டேட். இப்போ 29 ஸ்டேட் இருக்கா, அதில் 14 ஸ்டேட்டு ப்ளஸ் 1 அப்படின்னா 29ல் பாதி எத்தனை, 14 + 1 அப்படின்னா 15 ஸ்டேட்ஸ் அப்ரூவ் பண்ணால் அந்த சட்டம் வந்து அமெண்ட்மெண்ட் ஆயிரும். ஸோ அதுதான் இந்த ஆர்டிகல் 368 விவரமாக சொல்லியிருப்பாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்து பார்லிமெண்ட்ல எப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 360 வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி மற்றும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ். இந்த கேள்வி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கேட்பாங்க. ஆர்டிகல் 368 எந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் சொல்லியிருப்பாங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி வராது. ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி எப்பயுமே ஆர்டிகல் 368 வெளியே தான் இருக்கும். ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி இன் பார்லிமெண்ட், இன்னொரு அமெண்ட்மெண்ட் என்னது, ஸ்பெஷல் மெஜாரிட்டி இன் பார்லிமெண்ட் ப்ளஸ் ஹாஃப் த ஸ்டேட்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க, சிம்பிள் மெஜாரிட்டியில் அப்ரூவ் பண்ணும். அதுதான் இந்த 2 ஆக்ட்ஸ். இந்த 2 அமெண்ட்மெண்ட்டுமே வந்து ஆர்டிகல் 368 கீழே வரும். பட் ஆனால் ஆர்டிகல் 368 இல்லாமலேயும் வரும். அதுதான் இந்த சிம்பிள் மெஜாரிட்டி இன் பார்லிமெண்ட். எப்பெல்லாம் இந்த சிம்பிள் மெஜாரிட்டி வரும், ஸ்பெஷல் மெஜாரிட்டி வரும், அதே போல் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்ரூவல் வரும் என்பதை நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்படி வரும்? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கட்டாயமாக பார்லிமெண்ட்டில் தான் பாஸ் ஆகணும், ஸ்டேட்டுக்கு பவரில். அதே போல் பார்லிமெண்ட்னா என்னது, ஒரு லோக்சபா இருக்கும், ஒரு ராஜ்யசபா இருக்கும். ஒன்று லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணும், இல்லைனா ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணும். அது ரெண்டில் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அதே போல் இந்த பில் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்டில் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி ஸ்டேட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது எந்த ஒரு ஸ்டேட்டுமே வந்து அதுக்கான உரிமைகள் இல்லை. அப்போ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஏதாவது தமிழ்நாடு இல்லாட்டி ஆந்திரா ஏதாவது ஒரு ஸ்டேட் ஸ்டார்ட் பண்ண முடியுமானா ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. கட்டாயமாக கொண்டு போய் அவங்க லோக்சபா இல்லை ராஜ்யசபாவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதே போல் இது வந்து யாரெல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு மினிஸ்டராக இருக்கிறவங்க வந்து பப்ளிக் மெம்பர்னு சொல்லுவாங்க எம்பிஸில். அதே போல் மினிஸ்டர் இல்லாத யாராக இருந்தாலும் ப்ரைவேட் மெம்பராக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரூலிங் பார்ட்டியாக இருந்தாலும் அப்போசிஷன் பார்ட்டியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பப்ளிக் மெம்பர்னா மினிஸ்டர், பப்ளிக் மெம்பர் இல்லாமல் அப்படின்னா மினிஸ்டர் இல்லாமல் யாராக இருந்தாலும் ப்ரைவேட் மெம்பர். இந்த 2 பேர் தான் பார்லிமெண்ட்டில் இருப்பாங்க. இதில் யாருனாலும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். 2 பேர் மட்டும் இல்லை, அட்வொகேட் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல் இருப்பாங்க, அவர் வந்து வேறு. பட் ஆனால் இந்த பப்ளிக் மெம்பர் இல்லைனா ப்ரைவேட் மெம்பர், இந்த 2 பேரில் ஒருத்தர் தான் இந்த பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அதே போல் இந்த பில் வந்து பிரசிடென்ட் அப்ரூவல் வேணுமானா வேண்டவே வேணாம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, மணி பில் இன்ட்ரடியூஸ் பண்ணால் கட்டாயமாக பிரசிடென்ட் அப்ரூவல் இருந்தால் தான் பண்ண முடியும். அதே போல் ஆர்டினரி பில்லுக்கு கூட பிரசிடென்ட் அப்ரூவல் என்பது தேவையில்லை. ஸோ இதை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஸ்பெஷல் மெஜாரிட்டி என்னென்னு பார்ப்போம். ஸ்பெஷல் மெஜாரிட்டி பற்றி சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயம்,
இப்போ பார்லிமெண்ட்டில் 500 பேர் இருக்காங்கன்னா டோட்டல் பார்லிமெண்ட் ஸ்ட்ரென்த் லோக்சபா ஸ்ட்ரென்த் எவ்வளோனா 500 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஹாஃப் ப்ளஸ் மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். அப்படின்னா 250 ஹாஃப்னு எவ்வளோ 250 ப்ளஸ் பண்ணோம்னா 250 பேர்த்துக்காட்டியும் அதிகமாக இருக்கணும். அப்படின்னா 250 பேர்க்காட்டியும் அதிகமாக இருந்தால் தான் அப்போ அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியை எடுத்துக்க முடியும். அதுக்கு அப்போ ஒரு வேலை இப்போ 300 பேர் இருக்காங்க, 250 பேருக்கு மேலே இருக்காங்கன்னா 300 பேர் இருப்பாங்க. 300 பேர் இருக்காங்கன்னா 300 பேரில் எத்தனை பேர் அந்த பில்லுக்கு அப்ரூவல் கொடுக்குன்னா 2/3. 2/3 எவ்வளோ இருக்கும்? 300ல் 2/3 எவ்வளோ அப்படின்னா 200 மெம்பர்ஸ் வந்து அந்த பில்லுக்கு அப்ரூவல் கொடுத்தாகணும். அப்போ தான் அந்த பில்லே பாஸ் ஆகும். அப்படின்னா ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங் இருக்கிறவங்கள ஓட் பண்ணுறவங்க அப்படின்னா அந்த பில்லுக்காக சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து 2/3 பங்கு அப்படின்னா 200 பேர் சப்போர்ட் பண்ணோம். அப்போ தான் அந்த பில் என்பதே பாஸ் ஆகும். அதே போல் அந்த பில் வந்து ஒரு ஹவுஸ்லேயும் தனித்தனியாக தான் பாஸ் ஆகணும். அப்படின்னா அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி பில் வந்து எல்லா ஹவுஸ்லையுமே தனித்தனியாக, ஒரு பக்கம் லோக்சபா ஒரு பக்கம் ராஜ்யசபா ரெண்டையும் கம்பைண்டெல்லாம் பில் பாஸ் ஆகாது. 2 லோக்சபா மற்றும் ராஜ்யசபா 2 ஹவுசஸ்லையுமே தனித்தனியாக பாஸ் ஆகணும். கிளியராக கேட்டுக்கோங்க, தனித்தனியாக பாஸ் ஆகணும். அதே போல் ஏதாவது ஒரு ஹவுஸ் அதுக்கு டிஸ்அக்ரி பண்ணாலோ ரிஜெக்ட் பண்ணாலோ அந்த பில் வந்து லேப்ஸ் ஆயிரும். அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிரும், அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் ரிஜெக்ட் ஆயிரும். அதே போல் ஜாயிண்ட் செஷன் வந்து பிரசிடென்ட் மட்டும்தான் பவர் இருக்குது. பட் ஆனால் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்க்கு வந்து பிரசிடென்ட்க்கு பவர் இல்லை. அப்படின்னா ஜாயிண்ட் செஷன் என்பது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்க்கு இல்லவே இல்லை. கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேள்வி கேட்பாங்க நிறையா வாட்டி. ஜாயிண்ட் செஷனுக்கு உங்களுக்கு தேவையா இல்லையான்னு கேட்பாங்க. பட் ஆனால் இல்லவே இல்லை. அதே போல் ஜாயிண்ட் செஷன் எப்பெல்லாம் சமான் பண்ணுவாங்க? பிரசிடென்ட்டுக்கு தோணுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லோக்சபாவில் ஒரு பில் பாஸ் ஆகிட்டு ராஜ்யசபாவில் நின்றுட்டு இருக்கு, பாஸ் ஆக மாட்டேன். அந்த நேரம் வந்து பிரசிடென்ட் வந்து 2 பேர்த்தையும் சேர்த்து உட்கார வைப்பாரு. அதுதான் இங்கே ஜாயிண்ட் செஷன் சொல்லுவோம். ஒருவேளை ராஜ்யசபாவில் பில் பாஸ் ஆகிட்டு லோக்சபாவில் பாஸ் ஆகலன்னா கூட சமான் பண்ணலாம். ஏதோ ஒரு ஹவுஸில் 2 ஹவுஸில் ஏதோ ஒரு ஹவுஸில் டிஸ்அக்ரிமெண்ட்டில் இருக்கும்போது அப்போ வந்து பாஸ் பண்ணலாம். மணி பில்க்கும் ஜாயிண்ட் செஷன் என்பது இல்லை. அதே போல் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்க்கும் ஜாயிண்ட் செஷன் இல்லை. அப்போ எதுக்கு இருக்குன்னா ஆர்டினரி பில்க்கு மட்டும்தான் உங்களுக்கு ஜாயிண்ட் செஷன் என்பதே இருக்குது, மற்ற யாருக்குமே இருந்தது இல்லை. அதே போல் இந்த அமெண்ட்மெண்ட் பில்ஸ்க்கு வந்து விஷயத்துக்கு வந்தீங்கன்னா எப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லிட்டேன். அதே போல் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ஸ்டேட் அப்ரூவல் இன்னொரு மெஜாரிட்டி சொல்லியிருந்தானே, அது எப்போ? ஒரு ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேட் இந்த 2 ரிலேஷனுமே டேமேஜ் பண்ணுற மாதிரி, இது ரெண்டையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சட்டத்தை இயக்குனாங்கன்னா அது கட்டாயமாக வந்து ஸ்டேட்டில் ஹாஃப் மெம்பர்ஸ் மேலே அப்ரூவ் கொடுக்கணும். இப்போ 29 ஸ்டேட் இருக்கா, 29 ஸ்டேட் இருக்குன்னா பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆன பிறகு அந்த பில்லை வந்து 29 ஸ்டேட்டில் ஹாஃப் காட்டியும் அதிகம் அப்படின்னா 14+1 மொத்தத்தில் 15 பேர் அப்ரூவ் கொடுத்துட்டாங்கன்னா கட்டாயமாக அந்த பில் என்பது பாஸ் ஆயிரும். ஒருவேளை அந்த பில் ஸ்டேட்ஸ் அப்ரூவ் கொடுத்துருச்சுன்னா கொடுத்த உடனே யார்கிட்ட போகும்? பிரசிடென்ட் கிட்ட போகும். பிரசிடென்ட் கிட்ட போனால் அவர் பேப்பரை திருப்பி பார்த்துட்டு அப்படியெல்லாம் திருப்பி அனுப்பவே முடியாது. கட்டாயமாக அவர் அந்த பில்க்கு வந்து அசென்ட் பண்ணி தான் ஆகணும். கட்டாயமாக அவர் சைன் பண்ணி தான் ஆகணும். அதுதான் அவர் வந்து அந்த பில்லை வித் ஹோல்டும் பண்ண முடியாது. அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு பாதுகாத்தும் வைக்க முடியாது. அதே போல் அந்த பில்லை ரிட்டனும் அனுப்ப முடியாது. ஸோ பிரசிடென்ட்டுக்குன்னு செப்பரேட்டாக தனியாக பவர்ஸ் இருக்குது, வீட்டோ பவர் இந்த மாதிரிலாம். அந்த பவர்லாம் இதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ கட்டாயமாக அந்த பில்லை வந்து அப்ரூவ் பண்ணி தான் அனுப்பியே ஆகணும். அதுதான் பிரசிடென்ட் கொடுத்த மெயின் கண்டிஷன்ஸ். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பாஸ் ஆகுதுன்றது. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இது எங்கேருந்து வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 24th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 அப்புறம் தான் என்ன சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி வந்து பிரசிடென்ட் வந்து அவர் இஷ்டம் கொடுத்தா கொடுக்கலாம், இல்லைனா இல்லை. பட் ஆனால் இந்த 1971 ஆக்டுக்கு அப்புறம் தான், இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு அப்புறம் தான் என்னன்னா பிரசிடென்ட் வந்து கட்டாயமாக ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்க்கு அப்ரூவ் கொடுத்தே ஆகணுன்றது தான் இந்த ஆக்டுக்கு அப்புறம் வச்சு. இப்போ நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்தாச்சு. சிம்பிள் மெஜாரிட்டின்னு என்னது? 500 பேர் இருக்காங்கன்னா 250 பேருக்கு மேலே அப்படின்னா பாதிக்கு மேற்பட்டவங்க 250+1 அவங்க அப்ரூவ் கொடுத்தாங்கன்னா அந்த பில் பாஸ் ஆன மாதிரி தான். அதான் சிம்பிள் மெஜாரிட்டி. அது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆயிரும். அதே போல் ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன? 50% காட்டியும் அதிக பேர் வந்துருக்கணும். அப்படின்னா 500 பேர் இருக்காங்கன்னா 500 பேரில் 250க்கும் மேற்பட்டவங்க முதல்ல வந்திருக்கணும். அதில் வந்தவங்கள ஒரு 300 பேர் வந்திருந்தாங்கன்னா அதில் வந்து 2/3 மெஜாரிட்டி 3/2 பங்கு வந்து அந்த பில்லுக்கு அப்ரூவ் கொடுத்தாகணும். அப்போ தான் அந்த பில் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அதே போல் அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ராட்டிஃபைனா ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் மெஜாரிட்டி முடிஞ்ச உடனே அதுக்கடுத்து ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸை டச் பண்ணிச்சுன்னா அந்த பில் வந்து ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் 29 ஸ்டேட் இருக்குன்னா 15 ஸ்டேட் வந்து அப்ரூவ் கொடுத்தே ஆகணும். அப்போ தான் அந்த பில் வந்து பாஸ் ஆகும். இதுதான் 3 அமெண்ட்மெண்ட்ஸ் நம்ம கிளியராக கற்றுக்கிட்டாச்சு. இப்போ சிம்பிள் மெஜாரிட்டி எங்கெல்லாம் பாஸ் ஆகுங்கிறத பார்ப்போம். நல்லா தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சிம்பிள் மெஜாரிட்டி எப்பவுமே ஆர்டிகல் 368க்கு வெளியே தான் நடக்கும். ஸோ சிம்பிள் மெஜாரிட்டியில் அமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஆர்டிகல் 368 எதுவுமே டச் பண்ணாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண முடியும். ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக வரும்போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கிளியராக கற்றுக்கோங்க.
நெக்ஸ்ட் இப்போ எந்தெந்த இடத்துல நம்ம சிம்பிள் மெஜாரிட்டினா ஒரு புது ஸ்டேட் ஃபார்ம் பண்ணுறோம், தெலுங்கானா ஃபார்ம் ஆச்சு, ஆந்திரா ஃபார்ம் ஆச்சு, அந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம சிம்பிள் மெஜாரிட்டி வந்தால் போதும். அதே போல் புது ஸ்டேட் ஃபார்ம் பண்ணாலும், பவுண்டரி ஆல்டர் பண்ணாலும், இல்லை பேர் மாற்றினாலும் அந்த மாதிரி இது கூட சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும். அதே போல் இப்போ வந்து எம்எல்ஏ இருப்பாங்க, எம்எல்சி இருப்பாங்க. ஸோ எம்எல்சி வந்து எப்படி நம்ம சென்ட்ரலில் ராஜ்யசபாவோ அந்த மாதிரி ஸ்டேட்டில் தான் எம்எல்சி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஃபார்ம் பண்ணணும்னா கூட சிம்பிள் மெஜாரிட்டி பார்லிமெண்ட்டில் இருந்தால் போதும். செகண்ட் ஷெட்யூலில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஷெட்யூல் அண்ட் ஷெட்யூல்ஸ் பற்றி நான் வீடியோ மேக் பண்ணேன், ஃபியூச்சரில் மேக் பண்ணுறேன். அதே போல் செகண்ட் ஷெட்யூல் பற்றி என்னென்னா எமூல்மெண்ட்ஸ், அலவன்ஸ், ப்ரிவிலேஜஸ், அவங்களுக்கான சம்பளங்கள் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, பிரசிடென்ட், கவர்னர், ஸ்பீக்கர் எல்லாத்துக்கும் என்னென்ன கொடுக்குறாங்களோ சலுகைகள், அது எல்லாமே கூட சிம்பிள் மெஜாரிட்டி யூஸ் பண்ணிவிட்டு அவங்களால அமெண்ட் பண்ண முடியும். குவாரம் பார்லிமெண்ட். இந்த பார்லிமெண்ட்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன விஷயம் சொல்கிறேன், நம்ம ஸ்கூலில் இருக்கோம்னா நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு போங்க, அந்த 100 பேரில் வந்து கட்டாயமாக வந்து ஒருத்தர் 2 பேர் வந்தால் கிளாஸ் நடக்குமா? நடக்கவே நடக்காது. ஏன்னா நிறைய பேர் லாஸ் ஆகணும். ஒரு மினிமம் 10 பேர் வந்தால் தான் நம்ம கிளாஸே எடுப்பாங்க. ஸோ 10 பேர் இருந்தால் தான் அந்த கிளாஸ்க்கே அழகு இருக்கும், அதனால எடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த 10 பேர் தான் நம்ம குவாரம்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்லிமெண்ட் இருக்குது. இப்போ பார்லிமெண்ட்டில் மொத்தம் 500 பேர் இருக்காங்கன்னா அந்த டோட்டல் பார்லிமெண்ட்டில் அதில் 1/10 வந்து இருந்தால் தான் அந்த பார்லிமெண்ட் செஷனே நடக்கும். அப்படின்னா 1/10 எவ்வளோ? 1/10 ஓவராலாக வந்து 50 மெம்பர்ஸ், 50 பேருக்கு மேலே இருந்தால் தான் அன்றைக்கி அந்த பார்லிமெண்ட்டு அந்த வேலையே நடக்கும். ஒரு ஸ்கூல் எக்ஸாம்பிள் தான், இந்த எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அந்த மாதிரி தான் 1/10 இருந்தால் தான் இந்த பார்லிமெண்ட் நடக்கும். நெக்ஸ்ட் ஒரு பார்லிமெண்ட் எம்பியோட சேலரி, அவங்களோட அலவன்ஸ், செலவுகள் எல்லாமே கூட இந்த சிம்பிள் மெஜாரிட்டியில் அவங்க அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒரு பார்லிமெண்ட்டில் சட்டம் எப்படி இயக்கணும், சட்டம் ஒரு ப்ரொசீஜர் எப்படின்றதும், நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜஸ், அவங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் இருக்குது, நம்ம பார்லிமெண்ட்டில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணுமா வேணாமா என்பதும் சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும். அதே போல் ஜட்ஜஸோட டோட்டல் ஸ்ட்ரென்த் இப்போ வந்து 31 சீஃப் ஜஸ்டிஸோட சேர்த்து. பட் அதை மாற்றணும்னு நினச்சா கூட டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ ஆக்கணும், ஏதாவது எக்ஸ்ட்ரா ஜட்ஜஸ் ரிக்ரூட் பண்ண கூட அந்த மாதிரி அவங்களோட கவுண்ட் கூட்டுறதுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும். அதே போல் சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் ஸ்டடி பண்ணாலும் எது ஸ்டடி பண்ணாலும் சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும். அதே போல் நெக்ஸ்ட் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோ நான் மேக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் பற்றி விவரமாக சொல்லணும்னா கூட உங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும். சிட்டிசன்ஷிப் அக்விசிஷன், ஒரு சிட்டிசன்ஷிப் வந்து எப்படி நம்ம எடுத்துக்க முடியும், எப்படி நம்ம ஒரு சிட்டிசன்ஷிப்பை டெர்மினேட் பண்ண முடியும், அது கூட சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும் நண்பா பார்லிமெண்ட்டில். ஸோ அதனால தான் நமக்கு நிறையா வாட்டி 1955 அதுக்கடுத்து 85 அதுக்கடுத்து கண்டினியூஸாக 2003 2005 கண்டினியூஸாக சிட்டிசன்ஷிப்பில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும். எலெக்ஷன் ஆஃப் பார்லிமெண்ட் எப்படி எலெக்ஷன் நடக்கணும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எப்படி எலெக்ஷன் நடக்கணும், அதே போல் கான்ஸ்டியூன்சிஸ் டீலிமிட்டேஷன்ஸ்னால் ஒரு எம்பியோட கான்ஸ்டியூன்சி வந்து எவ்வளோ லிமிட்டில் இருக்கும், எவ்வளோ மக்கள் தொகை எல்லாமே கூட சிம்பிள் மெஜாரிட்டியில் எடிட் பண்ணலாம். யூனியன் டெரிட்டரிஸ், ஃபிஃப்த் ஷெட்யூல், சிக்ஸ்த் ஷெட்யூல். ஃபிஃப்த் ஷெட்யூல், சிக்ஸ்த் ஷெட்யூல் வந்து ஷெட்யூல் ஏரியாஸ் பற்றி, ட்ரைபல் ஏரியாஸ் பற்றி. ஃபிஃப்த்தில் வந்து ஏடிஎம் மினி ஞாபகம் வச்சுக்கலாம். அது எல்லாத்தையும் பற்றி நான் ஷெட்யூல் சொல்லும்போது கிளியராக சொல்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி, எப்பப்பெல்லாம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி பண்ணலாம். ஸ்பெஷல் மெஜாரிட்டி பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பாதிக்கு மேற்பட்டவங்க வந்து பார்லிமெண்ட்டில் வந்திருக்கணும், ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அதே போல் 2/3 மேலே அவங்க ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங் பண்ணணும், அப்போ தான் அந்த லா பாஸ் ஆகும். இந்த 3 விஷயத்தில் தான் முக்கியமாக வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருந்தால் போதும். எதுக்குன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி, இதில் எந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் கூட உங்களுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருந்தால் போதும் நண்பா. அதே போல் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் கன்சென்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ், நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஸ்டேட்டோட பெர்மிஷன் எப்போ கேட்போம், ஏதாவது ஒரு ஃபெடரல் ஃபியூச்சர்னா என்ன, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை ரிலேட் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வந்துட்டு மாற்றம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, ரீசெண்ட் வந்து ஜிஎஸ்டி வந்து ஸ்டேட்லேயும் இருக்குது, சென்ட்ரல்லையும் இருக்குது. இந்த மாதிரி செப்பரேட்டாக பாஸ் பண்ணுறதுனால எக்கனாமிக்கு வீக்கர் செக்ஷன் இந்த மாதிரி சட்டங்கள் இயக்கும் போது என்னென்னா அது வந்து ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் மாறுது, அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் மாறுது. இந்த மாதிரி 2 பேருக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்டில் முதல்ல பாஸ் பண்ணிடும். அதுக்கடுத்து வந்து அவங்க வந்து நமக்கு தெரியும் 50% மேலே வந்திருக்கணும், அதே ப்ரெசென்ட் ஆகிருக்கணும், 2/3 வந்து அவங்க அப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் அதே போல் அந்த பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆன பிறகு ஸ்டேட்ஸ்க்கு வரும். ஸ்டேட்ஸில் வந்து பாதிக்கு மேற்பட்ட ஸ்டேட்ஸ் வந்து அப்ரூவல் கொடுக்கணும். அதுக்கடுத்து பிரசிடென்ட்டுக்கு வரும். பிரசிடென்ட் வந்து கட்டாயமாக சைன் பண்ணி ஆகணும். அதுக்கடுத்து அது ஆக்ட் ஆயிரும். இதுதான் அந்த ப்ரொசீஜர் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து அந்த கன்சென்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் எது இருக்குன்னா ஒரு 6 சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்ட் எலெக்ஷன் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, எலெக்டட் மெம்பர்ஸ், அப்படின்னா எலெக்ட் ஆன எம்எல்ஏவும் அதே போல் எம்பிஸும். எலெக்ட் ஆன எம்எல்ஏ, எலெக்ட் ஆன எம்பி, இவங்க 2 பேர் தான் கட்டாயம் பார்லிமெண்ட் மெம்பர் மற்றும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர். இவங்க 2 பேர் தான் கட்டாயமாக பிரசிடென்ட் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி ஏதாவது மாற்றம் பண்ணனா கூட, ஸோ அதில் சேஞ்சஸ் கொண்டு வரனா கூட நமக்கு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை டச் பண்ணும். நெக்ஸ்ட் அதே போல் எக்ஸிக்யூட்டிவ் பவர், யூனியன் மற்றும் ஸ்டேட் நடுவில் எக்ஸிக்யூட்டிவ் பவர், சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் பற்றி இது எல்லாமே என்னென்னா ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கடியில் தான் வரும். நெக்ஸ்ட் அதே போல் லெஜிஸ்லேட்டிவ் பவர் பிட்வீன் அப்படின்னா யூனியன் மற்றும் ஸ்டேட் யூனியன் நடுவில் இருக்கிற எந்த மாற்றமாக இருந்தாலும் உங்களுக்கு கட்டாயமாக வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ஸ்டேட் அப்ரூவல் வேணும். அதே போல் செவன்த் ஷெட்யூல்னா என்னது, செவன்த் ஷெட்யூல்னா என்ன இருக்கும்,
என்ன இருக்குன்னு கிளியராக வச்சுக்கோங்க. ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் மறுபடியும் இன்னும் கான்கரண்ட் லிஸ்ட். இந்த 3 லிஸ்ட்டை தெரிவிக்கிறது தான் இந்த 7th ஷெட்யூல். ஸோ அதில் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதே போல் பார்லிமெண்ட்டில் வந்து ஸ்டேட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட்னா எம்பின்னா ஒரு ஸ்டேட்ஸ்க்கு குறிப்பிட்ட சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் மென்ஷன் பண்ணது தான் அது. ஸோ இது எல்லாமே கூட உங்களுக்கு இந்த 6 கண்டிஷன்ஸ் வந்து எப்போ ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்து பார்லிமெண்ட்லேயும் இருக்கணும், அதே போல் ஸ்டேட்ஸும் அப்ரூவ் பண்ணணும். இதுதான் நண்பா நமக்கான டாபிக். ஸோ இது ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ் வந்து நான் இது முன்னாடி சொன்ன இந்த 6 விஷயம் தான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. இந்த மிஸ்லினியஸ் ஒன்றும் அவ்வளோ முக்கியம் இல்லை. நான் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பற்றி அப்புறம் தனியாக பார்க்கலாம். இது ஒன்றும் இல்லை. ஆர்டிகல் 371J கடியில் வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து கர்நாடகா, ஹைதராபாத் இந்த 2 ரீஜியனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஏரியா வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கும். அவங்கள டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க, 99th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ அதுதான், அதுக்கும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவைப்படும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறதுக்காக. ஸோ அதை தான் தெரிவிச்சிருப்பாங்கன்பா, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜட்மெண்ட்டில். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது போதும். இதுதான் நம்ம அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர், இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்லிமெண்ட் தொடவே முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இது SPV எஜுகேஷன் வேர்ல்ட் டுகெதர் வி கிரியேட் எ பெட்டர் வேர்ல்ட். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண முடியலனா கூட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கலாம். எப்படின்னா, உங்கள் கிராமத்தில் இருக்கிற நண்பர்கள் யாராவது படிக்கிறாங்கன்னா, இல்லை எக்கனாமிக்கலாக இல்லாமல் கூட யாராவது சஃபர் ஆகிட்டு நிறைய பேர் படிக்கணும்னு ஆசையாக இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல் கிடைக்காது, நோட்ஸ் கிடைக்காது. நோட்ஸ் கிடைச்சாலும் இங்கிலீஷில் இருக்கும், புரியாது, தமிழில் இருந்தாலும் புரியாது, அவங்களுக்கு எடுத்து சொல்ல புரிய வைக்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி யாரோ ஒரு நண்பர் படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை காலேஜில் இன்ஸ்டியூட்ஸில் சேர்ந்தாலும் கிளாஸ் புரியாமலேயும் இருக்கும். அதனால தான் இந்த கிளாஸஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ என்ன டாபிக்ஸ் வேணுமோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணால் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் 4 லாங்குவேஜில் முதல் வழியாக நம்ம இந்தியாவில் நிறைய பேருக்கு ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட் போய் கற்றுக்கலாம். நான் உங்கள் நண்பன் SP ராஜன் உங்களுக்காக கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம கிளாஸை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சைனிங் ஆஃப் SP ராஜன். பாய். சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி. உங்கள் முன்னே இன்னும் நிறைய மாற்றங்களோடு, நிறைய புது சேனலோடு, நிறைய இனிஷியேட்டிவோடு உங்களுக்காக வந்துகிட்டே இருப்பேன். ஸோ சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் அது முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வராது. அதே போல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போல்லாம் நான் லைவ் எடுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி நைட் டைம்ஸ் தான் நான் ஃப்ரீயாக இருக்கணும்னு உங்களுக்காக லைவ் எடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் SP ராஜன். பாய். டேக் கேர்.